கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. Today's promise verse is taken from Isaiah chapter 31 verse 5. Like birds flying about, so will the Lord of hosts defend Jerusalem. ஏசாயா 31 அதிகாரம் 5 வசனம். பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாய் இருப்பார். Have you ever seen a mother bird spread her wings over her young ones, shielding them from danger with everything she has? ஒரு தாய் பறவை தன் குஞ்சுகளின் மேல் ரெக்கைகளை விரித்து தன்னால் முடிந்த வரைக்கும் அவற்றை ஆபத்திலிருந்து பாதுகாப்பதை நீங்கள் எப்போதாவது பார்த்ததுண்டா? இந்த நாளிலே கர்த்தர் கொடுக்கின்ற நம்பிக்கையின் வாக்குத்தத்தத்தின் மூலமாக அவர் சொல்லுகிறார், அவர் நம்மளை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார் என்று. ஆம் பிரியமானவர்கள், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க ஒருவேளை இந்த சூழ்நிலையில நான் இப்படி கைவிடப்பட்ட சூழ்நிலையாக இருக்கிறது, எனக்கு ஒரு பாதுகாப்பும் இல்லை, எனக்கு இந்த காரியத்தை எப்படி எல்லாவற்றையும் செய்து முடிக்க எனக்கு ஒருத்தர் யாருமே எனக்கு ப்ரொடெக்ட் பண்றதுக்கோ எனக்கு ஒரு சேஃப்டியோ எதுவுமே இல்லை என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் தனித்து விட்டது போல உங்க சூழ்நிலைகள் உங்களை அப்படியான ஒரு இடுக்கமான சூழ்நிலையில கொண்டு போய் விட்டிருந்தா, இந்த நாளிலே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், பறந்து காக்கிற பட்சியை போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாய் இருப்பார் என்று. ஆம் பிரியமானவரே, எருசலேம் என்றது கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்மை தான் குறிக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவர் எந்த தீங்கு வராதபடி ஒரு பறவை எப்படி தன் குஞ்சுகளை அது தன்னுடைய சிறகுகளுக்குள்ள வைத்து பாதுகாக்கிறதோ அவ்விதமாய் கர்த்தர் இந்த நாளிலே உங்களை பாதுகாக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஒரு அருமையான ஒரு கதையை பார்ப்போமா? காட்டிலே பயங்கரமான ஒரு தீ விபத்துல அந்த காடு முழுவதுமாக பயங்கரமாக தீ பற்றி எரிந்ததாம். அந்த காட்டுல இருக்கிற பல விதமான மரங்கள், நிறைய காரியங்கள் எல்லாவற்றும் கருகி எரிந்து விட்டதாம். அப்பொழுது அந்த காட்டிலே அந்த தீ அணைப்பவர்கள்லாம் அந்த பயங்கரமான தீ விபத்தை அணைப்பதற்காக வந்தார்களாம். அப்பொழுது அந்த காட்டுல பார்க்கும்பொழுது தீ அணைப்பு வீரர் நடுவுல மாத்திரம் ஒரு கோழி, ஒரு நல்ல ஒரு தாய் பறவை அவ்வாறு அமர்ந்திருந்தபடி சட்டைகளை விரித்து உட்கார்ந்திருந்தது போல உட்கார்ந்திருந்ததாம். அப்பொழுது அந்த தீயணைப்பு வீரர் யோசித்தாராம், எப்படி இந்த தாய் பறவை அது தன்னுடைய உயிரை காப்பாற்றுவதற்கு எந்த முயற்சியும் எடுக்காமல் ஓடாமல் இப்படி தன்னுடைய ரெக்கைகளை விரித்து இப்படி உட்கார்ந்திருக்கிறது என்று நினைத்து பார்த்தாராம். அது அப்படியே கருகி போய் இருந்ததை கண்டு அவர் காலினாலே அதை அப்படியே அகற்றி பார்ப்பதற்காக தள்ளி விட்டாராம். அதுக்குள்ளே இருந்து கோழி குஞ்சுகள் 5-6 குஞ்சுகள் சத்தம் விட்டு கொண்டே வெளியே வந்ததாம். அதை பார்த்து அவர் அதிர்ச்சியானாராம். அது எவ்வளவு தன் உயிரை போனாலும் பரவாயில்ல என்று சொல்லி எவ்வளவு அன்போடு தன்னுடைய பிள்ளைகளை பாதுகாப்பதற்காக தன்னுடைய செட்டைகளுக்குள்ளே அது மூடி மறைத்து பாதுகாத்தது, அந்த ஆபத்தான தீயிலிருந்து பாதுகாப்பதற்காக. இந்த நாளிலும் உங்களுக்காக எனக்காகவும் கர்த்தர் சிலுவை என்ற மரத்திலே அவர் சாபமாகி அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்தார் அல்லவா? இந்த நாளிலே நம்மளுடைய எல்லா சூழ்நிலையிலும், உங்களோட ஆபத்தான சூழ்நிலையில, எல்லா நெருக்கமான சூழ்நிலையிலும் நீங்கள் கர்த்தருடைய செட்டைகளுக்குள்ளே நீங்கள் இருக்கும்பொழுது அதுதான் நம்மளுக்கு பாதுகாப்பு. பிரியமானவர்களே, ஒரு பறவையை, ஒரு தாய் பறவையை அவ்வாறு அன்பும் பாசமுமாக இருக்கும்பொழுது நம்மை உண்டாக்கின தேவன் அவர் நம்மளை பாதுகாக்க மாட்டாரா? நீங்கள் எந்த காரியத்தை குறித்து கவலைப்படுகிறீர்களோ அந்த காரியத்துல கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு வெளிப்படுத்த அவர் விரும்புகிறார். Today God wants to remind us that He is not a distant God, but He is a defending God. Today you may not see Him, you may not feel Him, but He is there defending you, delivering you and preserving you. Just as a bird refuses to abandon his young ones, God will never abandon you. You are shielded, you are surrounded and you are safe. நம் கண்களை மூடி ஜெபிப்போமா? நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா, நீர் கொடுத்த இந்த வாக்குத்தத்த வசனத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த நாளிலே அப்பா, நீர் எங்களுக்கு பாதுகாவல ஒரு தேவனாக ஆண்டவரே, நீர் அப்பா உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே நீர் பாதுகாக்கிற தேவனாய் இருப்பதற்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த வாக்குத்தத்த வசனத்தை கேட்டு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே, நீர் அப்பா உம்முடைய செட்டைகளுக்குள்ளே அப்பா நீர் பிள்ளைகளை பாதுகாக்கிறதுக்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. எந்த தீங்கும் அணுகாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. இரத்த கொட்டைகளை மூடி மறைத்து காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேட்டபடியால் ஆமென். God bless you.